الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு விடுமுறையான நாளாக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறிப்பாக இறைவன் கடமையாக்கிய இபாதத்துக்களுடைய அந்த தாற்பயம் நன்மைகள் போன்ற விடயங்களை படிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கொண்டு செலுத்தி வைத்திருக்கிறார். இது நானும் நீங்களும் செய்த கெட்டித்தனம் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஒரு சந்தர்ப்பம், அவ்வளவுதான். இது நம்மட முயற்சி எதுவுமே இல்லை. இதுல அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நமக்கு தருகிற ஒரு பெரிய சிறப்பு தான் இந்த சிறப்பு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுப்பான. இப்ப மார்க்க விளக்கம் கிடைக்கணுமாக இருந்தால் மார்க்க விளக்கம் சொல்லப்படுகிற இடத்தில் நம்ம உள்ளத்தை திறந்து நாம் அந்த இடத்துல அமருகிற போதுதான் மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் மார்க்க விளக்கம் கிடைப்பது என்பது. அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த அருளை தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் என்பதை மறந்துடக்கூடாது. முஸ்லிம்ல 2699வது செய்தி, அடிக்கடி கேட்ட செய்திதான். இப்படி இதை உணர்ந்திருக்கிறீங்களான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்தமஅ கௌமும் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் எங்கேயாவது ஒரு பள்ளி, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளியில இருக்கும், பித்அத் இல்லாத பள்ளியில இருக்கும், பித்அத்தான இடத்திலே இருந்து ஓரமாக இருக்கும், ஷிர்க்குகளுக்கு எதிரான மஸ்ஜிதில இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருந்து அமர்ந்து கொண்டு குர்ஆனை படித்து குர்ஆனை ஓதி அதை தங்களுக்குள் படித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இல்லா நஸலத் அலைஹிமுல் மலாயிகா இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குதுன்னு நாங்க சொல்லுவோம். இப்ப உங்களுக்கும் எனக்கும் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குதுன்னு நாங்க சொல்லுவோம். இதை உணர்ந்து இருக்கிறோம். இத்தனை காலம் பயான்ல உட்கார்ந்து இருக்கிறோம்.
மஸ்ஜித் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்திலேயே நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் உலகத்திலேயே 4 பள்ளிவாசல். அதுல முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவுல உள்ள பள்ளிவாசல். யார் கட்டினது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க கட்டின பள்ளிவாசல் நபிமார்களின் ஊடாக உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். இரண்டாவது இந்த உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ். யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்றைக்கு யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அந்த பள்ளிவாசலுக்கு தான் பிரச்சனை. நம்ம சொல்றோம் அது எங்கட நபி கட்டின பள்ளிவாசல், எங்களுக்கு சொந்தமானது அந்த பைத்துல் மக்தஸ் அப்படின்னு நம்ம போறாங்க. அவங்க யூதர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அந்த பரம்பரையில வந்தவங்க. குட்டி கழிச்சு பார்த்தா நம்மளும் அவங்களும் அண்ணன் தம்பி தான், நம்மளும் அவங்களும் அண்ணன் தம்பி தான். அவங்க சொல்ற இது எங்கட நபி கட்டின பள்ளிவாசல் அப்படின்னு. அப்ப இந்த உலகத்தில இரண்டாவது நபிமார்களினால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பைத்துல் முகத்தஸ். மூன்றாவது இந்த உலகத்தில நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மதீனாவுக்கு போனவுடன் கட்டிய முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா, மூணாவது பள்ளிவாசல். நாலாவது நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி. இதுதான் இந்த உலகத்துல அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்கிற போது அந்த பிரச்சாரத்துடைய கேந்திர நிலையமாக மக்களை எல்லாம் அந்த மஸ்ஜிதுகளோடு உள்ளங்கள் தொடர்பு படக்கூடிய மக்களாக மாற்றுவதற்காக, இறை சிந்தனையை வளர்ப்பதற்காக, இறைவனின் போதனைகளை சொல்லுவதற்காக, அல்லாஹுவை இந்த பூமியில் சுஜூது செய்வதற்காக உருவாக்கப்பட்டது பள்ளிவாசல். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமையுடைய நிழலில் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இலங்கையில இருக்கிறோம், எந்த கூரையும் பில்டிங்கும் இல்லை, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு நிழலும் இல்லை, ஒரு மரமும் இல்லை, ஒரு பில்டிங்கும் இல்லை, எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அந்த மறுமையில எந்த நிழலுமே இருக்காது. அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடியவர் கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித். எப்ப பார்த்தாலும் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புபட்டு கொண்டே இருக்கும் என்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையை சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வோடு மக்ரிபுடைய தொழுகையை தொழுகிறாங்க. தொழுது விட்டு சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்களே சொல்றாங்க, எங்களோட தொழுதவங்க தொழுதாங்க, தொழுது முடிச்சதும் போனவங்க போனாங்க, அமர்ந்து இருக்கிறவங்க இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சாதாரண விஷயம் அல்ல, இத நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு போயிடும். இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் தொழுது விட்டு போனவங்க போயிட்டாங்க, இருக்கிறவங்க இருக்கிற நேரம் மூச்சு இறைத்தவர்களாக அவசரமாக ஒரு மனுஷன் ஓடி வார நேரம், வேகமாக நடந்து வார நேரம் எப்படி அப்படி மூச்சு இறைத்தவர்களாக ரசூலுல்லாஹ் அவசரமாக ரசூலுல்லாஹ் அப்படியே என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே சஹாபாக்களை எல்லாம் பார்த்து, வந்த உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் பார்த்து முட்டுக்கால அப்படியே பள்ளியில குத்தி, இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க என்று விளங்குதா உங்களுக்கு? நம்ம இந்த ஹதீஸ சும்மா உட்கார்ந்துட்டு கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க. மக்ரிப ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு போன சஹாபாக்கள் போக இருந்த சஹாபாக்கள் இருக்க அவசரமாக மூச்சு இறைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்குள்ள வந்து முடங்கால அப்படியே பள்ளியில குத்தி முட்டுக்கால நின்று சஹாபாக்களை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, தோழர்களே, இப்ப நீங்க ஒரு தொழுகையை தொழுது விட்டு இன்னும் ஒரு தொழுகையை தொழுவதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களுக்காக வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்காக வானத்தின் வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். என்ன அசர தொழுதுட்டு மகரிப தொழுகிறதுக்காக அசரில இருந்து மகரிபு வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறோமே, எனக்கும் உங்களுக்கும் இப்ப அல்லாஹ் வானத்துடைய வாசல திறந்து வைத்திருக்கிறான். தோழர்கள், எனக்காக உங்களுக்காக அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் இப்போது பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை என்ன செய்யாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அந்த உணர்வுகளோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை இன்னும் 2 நாட்களில் நானும் நீங்களும் அடைய இருக்கும். இந்த உலகத்துல இப்படி ஒரு இஸ்லாம் கடமையாக்கிய இபாதத் இல்லை. இஸ்லாத்துல புனியல் இஸ்லாமும் அலா ஹம்ஸி, புகாரில 8வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல ஒன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவர். இதத்தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா நபிமார்களும் இந்த மண்ணுக்கு மேலே பிரச்சாரம் செய்தார்கள். சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 36வது வசனம், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் ஒவ்வொரு சமூகத்திலே இருந்து ஒவ்வொரு ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம். அவங்க சொன்னதெல்லாம் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்காதீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்காக இந்த உலகத்தில் உள்ள நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரம் இஸ்லாத்தின் தூண்களில் முதலாவது தூண். இரண்டாவது ஜகாத் வந்துட்டு ஒரு நாளைய கடமை. ஒரு வருஷம் மனிதன் சேர்த்து சம்பாதித்த விவசாயம் செய்த அந்த பொருளாதாரத்தை அவன் 10.25 பவுன் நகையுடைய அளவுக்கு நகையோ பணமோ இருக்குமாக இருந்தால் அவன் 100% கணக்கு பார்த்து கொடுத்து விட்டான் என்றால் அந்த கடமை அதோட முடிச்சு. அவ்வளவு விழுபட்டுக்கிட்டு நீண்டுகிட்டு மிச்ச நேரம் போறது அல்ல. தொழுகை முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை. அந்த தொழுகை என்பது ஒரு நாளைக்கு மனிதன் 5 நேரம் தொழுகிற தொழுகை. அது கூடினா ஒரு 10 நிமிஷம், 5 நேரம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க, ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, அவன் 5 நேரமும் குளிக்கிறான், அவன் உடம்புல இருந்து ஏதாவது ஊத்தைகள் மிஞ்சுமான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சஹாபாக்கள். 5 நேர தொழுகையும் அப்படித்தான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும் என்னாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்கபூத் 45வது வசனம், அல்லாஹு தஆலா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அதாவது ஜக்காத், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 113வது வசனம், குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம், ஜக்காத் அவங்கள்ட்ட இருந்து எடுங்க. நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது அவர்களை தூய்மைப்படுத்தும், அவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும். அதோட முடிஞ்சு. ஹஜ் ஒரு பிற 8ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான், அதோட முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் ஹஜ்ஜ லில்லாஹி, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறாரோ, ஃபலா யர்ஃபுத் வலா யஃப்சுக், பாவமான காரியத்தில உடல் உறவில் ஈடுபடாமல் யார் ஒருவர் ஹஜ்ஜை செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல அவருடைய தாயகம் திரும்புகிறார் என சொல்றார். அடுத்தது நோன்பு. இந்த நோன்பு தான் ஒரு மாச காலம், கிட்டத்தட்ட 29 அல்லது 30, இஸ்லாத்துல 29 அல்லது 30, 28 பிப்ரவரி 31 முடிகிறது என்பது இஸ்லாத்துக்கும் அந்த கேலண்டருக்கு சம்பந்தம் அல்ல, அது கிறிஸ்தவ கேலண்டர். இஸ்லாமிய ஹிஜ்ரா கேலண்டரை பொறுத்த மட்டும் 29 அல்லது 30, அதோட முடிஞ்சிடும் மாசம். அப்ப இந்த உலகத்துல ஒரு மாச காலம் நீடிக்குகின்ற ஒரே ஒரு இபாதத் இந்த நோன்பு மட்டும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றான். ஜகாத்துக்குரிய காரணம் இறையச்சம் தான், தக்குவா தான். ஆனால்
அல்லாஹ் தஆலா சொல்ற காரணம் ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கிஹிம். எடுங்க, அவங்களை சுத்தப்படுத்தும். தொழுங்க, பாவம் மன்னிக்கப்படும். தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஹஜ்ஜி என்பது அன்று பிறந்த பாலகனை போல உங்களை ஆக்கும் மாற்றும். ஆனால் நோன்பு என்பது சூரத்து பக்கரா 2வது அத்தியாயம் 183வது வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுள்ள மனிதர்களாக மாறுவதற்காக. தொழுகை இறையச்சம்தான், ஹஜ் இறையச்சம்தான், ஜகாத் இறையச்சம்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் இறையச்சம்தான். ஆனா எல்லாமே இறையச்சம்தான். இந்த இறையச்சத்தை எல்லாம் வளர்த்துக் கொள்ளுகிற போது இபாதத் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த ரமதான் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த இறையச்சம் நமக்கு என்ன பெருமதியை தரும்? நோன்புக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? அஸ்ஸௌமு ஜுன்னா. நோன்பு என்பது கேடயம் நாங்க சொல்றோம். நோன்பு என்பது இறையச்சம், நோன்பு என்பது கேடயம். இந்த ரெண்டும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருந்தால் அவன் சுவர்க்கவாதி தான். நோன்பு கேடயம், நோன்பு இறையச்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னால் அப்துல்லா ஹதீஸ்ல வாரது எல்லாமே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்துல்லா அறிவித்தார் வாரது எல்லாமே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான். மத்ததெல்லாம் பேரோட வரும், சரிதானே? மத்ததெல்லாம் பேரோட வரும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் இருக்கிறாங்க மினாவுல. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு கேட்கிறாங்க, இப்னு மஸ்ஊதே, உங்களுக்கு நான் இளமை காலத்தை ஞாபகப்படுத்துகிற ஒரு கன்னி பெண்ணை நான் திருமணம் முடித்து தரட்டுமான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இளமை காலத்தை ஞாபகப்படுத்துகிற ஒரு திருமணம் கன்னி பெண்ணை முடித்து தரட்டுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு அதான் வேணாம் அப்படின்றார், எனக்கு வேணாம் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமூகமே, மனிஸ்தத்தா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் உடல் பலமும் பொருளாதார பலமும் இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். யாருக்கு திருமணம் முடிக்க வாய்ப்பும் வசதியும் பலமும் இல்லையோ அவர் நோன்பு பிடிக்கட்டும். அது அவருக்கு கண்ணுக்கு பாதுகாப்பாகவும் கற்புக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னார்தான் ரசூலுல்லாஹ். ஒரு மனுஷன் நோன்பு பிடிச்சிட்டான் என்றால் இந்த மனுஷன்ட்ட இருக்கிற இறையச்சம் அவன் பார்வையில தாக்கம் செலுத்தும், அவன் கற்புல தாக்கம் செலுத்தும். ரசூலுல்லாஹ் குகைவாசிகளுடைய 3 பேருடைய வரலாறு சொன்னாங்க தானே. 3 பேரு போய் குகையில மாட்டிக்கொண்டாங்க தானே. அதுல அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிற நேரம் ஒருவர், யா அல்லாஹ், எனக்கு தாயும் தந்தையும் இருந்தாங்க, என்ற பிள்ளைகள் பசியோடு துடியாய் துடித்தார்கள், எந்த உணவுமே இல்லை, நான் உணவை தேடி போனேன், பாலை கறந்து வந்தேன், தாய் தந்தைக்கு கொடுப்பதற்காக காத்திருந்த போது அவர்கள் தூங்கிவிட்டார்கள், பிள்ளைகள் பசியால் அப்படியே அழுது கொண்டிருந்தது, தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக தாயும் தந்தையும் தூங்குகிற வரைக்கும் காத்து கொண்டு இருந்தேன், இது உன்னுடைய திருப்திக்காக நான் செய்திருந்தால் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து சோதனையிலிருந்து விடிவை கொடு என்று பிரார்த்தனை செய்த போது கல்லு கொஞ்சம் அகண்டது என்ற வரலாறு படிச்சோம். இன்னும் ஒரு மனிதர் அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்கிறார், யா அல்லாஹ், நான் ஒருவனை வேலைக்காக அமர்த்திருந்தேன், அவன் எனக்கிட்ட வேலை செஞ்சான், கூலி வேண்டாம போயிட்டான், போனவனுடைய கூலியை எடுத்து என்னுடைய மேய்ச்சல்ல உள்ள ஒரு மிருகத்தை போட்டேன், அது அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு பெரிய பட்டியாயிட்டு அவன் ஒரு நாள் என்னை நாடி தேடி ஓடி வந்தான், என்ன கூலியை கொடு என்றான். அந்த நேரத்துல அவனுடைய பொருளாதாரத்தில இருந்து வாங்கி வளர்த்த குட்டி போட்டு பட்டியாயின் அத்துணையையும் இது உன்னுடைய சொத்து என்றேன், என்னை கேலி செய்கிறாயா என்று கேட்டான். இல்லை, இதுதான் உன்னுடைய சொத்து, எடுத்துட்டு போ என்று உன்னை பயந்து கொடுத்தேன், ஏற்பட்ட துன்பத்திலிருந்து எனக்கு கூலி கொடு. 3வது ஒருவர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், என் குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால், அவள் அழகான ஒரு பெண்ணாக இருந்தால்,
அவளை அடைய வேண்டும் என்று பல நாட்களாக நான் முயற்சி செய்தேன். ஆனா சந்தர்ப்பமும் காலமும் கைகூடவில்லை. ஆனால் ஒரு நாள் அவள் என்னை தேடி நாடி வந்தாள். எனக்கிட்ட வந்து எனக்கு உதவி செய், சில திர்ஹம் தீனார் தா என்று கேட்டாள். நான் அவரிடத்தில் ஒப்பந்தம் செய்தேன், நான் தருகிறேன், ஆனால் என் ஆசைக்கு நீ அடிபணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவனும் செய்ய வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டான். ஆனால் நான் பணக்காரன் அல்ல. அந்த நபித்தோழர், அந்த மனிதர் பணக்காரர் அல்ல. அவர் சொல்றார், நான் வசதி இல்லாதவர். அவளை அடைவதற்காக வேண்டியே கஷ்டப்பட்டு வேர்வை சிட்டி கூலி வேலை செய்துதான் அத்துணை பொருளாதாரத்தையும் சேர்த்தேன். ஏன்? பாவம் செய்வதற்காக சேர்த்தேன். அவள் சொன்ன நாளும் நேரமும் நானும் அவளும் போட்ட அந்த ஒப்பந்தத்தின் காலமும் கைகூடியது. அவள் கரத்தில் நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்ட பொருளாதாரத்தை கையில் கொடுத்து விட்டு எந்த இடத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வானோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டேன். அல்லாஹ், அந்த பெண் சொன்ன வார்த்தை, இத்தகில்லாஹ், அல்லாஹுவை நீ பயந்து கொள், அனுமதி இல்லாமல் என் முத்திரையை உடைத்து விடாதே என்றான். உன் இறையச்சம், உன் பயம் என் மனதுக்குள் மேலோக்க அந்த இடத்திலே இருந்து எழும்பி விட்டேன். யாரும் எழும்பிய போது நான் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அந்த பொருளாதாரத்தை நீதான் உன் தேவையை நிவர்த்தி செய்து கொள்ளவில்லையே, இதோ உன்னுடைய சொத்து என்று நான் கஷ்டப்பட்ட பொருளாதாரத்தை அவள் தந்தாள். அதையும் எடுக்காமல் உன்னை பயந்து நான் வந்தேன், உனக்காக இதை செய்தேன், ஏற்பட்ட துன்பத்திலிருந்து எனக்கு கூலி கொடு என்று பிரார்த்தனை செய்தாரே. மனுஷன் இந்த உலகத்தில ஒரு மனுஷன் இச்சையை கட்டுப்படுத்தோனுமாக இருந்தால் இறையச்சந்தான் அவனுடைய உள்ளத்துல ஆழமாக இருந்தான். ஒரு மனுஷன் இச்சையை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த இச்சையுடைய வடிவம் உள்ளத்துல உருவாகுவதற்கு இந்த கண்தான் மிகப்பெரிய காரணம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப், வாலிப சமூகமே, உங்கள்கிட்ட சக்தி இருந்தா நீங்க திருமணம் முடிச்சுக்கங்க, சக்தி இல்லை என்றால் பார்வையை கட்டுப்படுத்துங்க என்று சொல்லாத ரசூலுல்லாஹ் பார்வையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மாமருந்தை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு நோன்பு நல்லது, அந்த நோன்பு இறையச்சத்தை தரும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வைக்கும் கற்புக்கும் அரணாக இருக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த இறையச்சம் என்பது லேசல்ல சகோதர சகோதரிகளே. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு புனிதனாக மாறுறதுக்காக இந்த இறையச்சம் மிக பிரமாணம். இந்த இறையச்சம் தான் இந்த நோன்பை நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறையச்சம் உள்ள மனிதர்களாக நீங்கள் மாறுவதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இறையச்சம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தால் அவன் விபச்சாரத்தில இருந்து பாதுகாப்பாக இருப்பான். தந்த கண்ணை தேவையில்லாத பாவமான பார்வையில இருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அப்ப இறையச்சம் என்பது அது லேசான விஷயம் அல்ல. ஹலால் ஹராத்துடைய விஷயத்தில் அவன் மிக கவனமாக இருப்பான். இறையச்சம் உள்ள ஒரு மனிதன் யாரோடும் வீண் வம்புக்கு போக மாட்டான். ஏன்? நோன்பு என்பது இறையச்சத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நோம்பாளியாக இருக்கிற போது யாராவது உங்களுக்குள் ஏசினால், அடிக்க வந்தால், குல் இன்னி ஸாயிம், நான் நோம்பாளி என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்ப ஒரு மனுஷன் இறையச்சத்தோடு இருக்கிற போது சண்டைக்கு போக மாட்டான், அடிச்சு கொள்ள போக மாட்டான், ஏச மாட்டான். ஹலாலானதை கூட இறைவனுக்காக தடுத்துக் கொள்வான். அவன் உணர்வு மேலோ இச்சை ஆசையை தூண்டும். மனைவி பக்கத்தில் இருப்பாள். காலையில சுபகுல இருந்து மாலை வரைக்கும் படைத்தவனுக்காக வேண்டி ஹலாலான மனைவி பக்கத்தில் இருந்து உணர்வுகள் தூண்டப்படுகிற நேரத்தில் கூட வேண்டாம், இறைவனுக்காக என்னை காத்துக் கொள்ளுகிறேன் என்ற இறையச்சத்தை ஊட்டி வளர்த்த இந்த நோன்பு ஏனைய காலங்களில் ஹலாலான பெண்ணை கூட தொடக்கூடாத பயிற்சியையும் இறையச்சத்தையும் கொடுத்த இந்த ரமலான்
ஹராமான பெண்ணை ஒரு காலத்திலும் தீண்டிவிடக் கூடாது என்ற இறையச்சத்தை அவனுக்கு வழி சேர்க்கும் என்பதை மறந்துடக் கூடாது. ஹலாலான தண்ணீர், உணவு, பானம் அத்துணையும் இருந்தும் இறைவனுக்காக குறிப்பிட்ட நேரம் தொடமாட்டேன் என்று தன்னை இறையச்சத்துக்காக மாற்றிக்கொண்ட மனிதன் ஒரு மாத காலம் இந்த இறையச்ச பயிற்சிக்கு பின்னர் அவன் ஹராமான இறைவன் தடை செய்த சிகரெட், பீடி, கஞ்சா, ஐசு, சாராயம், ஹராமான குடிபானம், அனாதைகளுடைய சொத்து, ஏழைகளுடைய சொத்து, இன்னொருவருக்கு வருகிற சொத்து, இன்னொருவனுக்கு கட்டி கொடுக்க சொல்லுகிற பள்ளிவாசலுடைய சொத்து, இத ஒரு காலமும் தின்ன மாட்டான். ஏன்? நான் படைத்தவனுக்காக ஒரு மாசம் ஹலாலான உணவையே இறையச்சத்தின் ஊடாக என்னால் தடுத்து கொள்ள முடியுமாக இருந்தால் 11 மாசம் ஹராமானதை நான் எப்படி உண்ண முடியும், எப்படி சாப்பிட முடியும், எப்படி பிறருக்கு அதை கொடுக்க முடியும், எப்படி நான் அதை அனுபவிக்க முடியும் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் அந்த மனிதன் வாழ்வான் என்ற இறையச்சத்தான் இந்த ரமலானுடைய மிக பிரதானமான நோக்கம். எனவே அமல்களால் இந்த ரமலானை நானும் நீங்களும் அழகாக திட்டமிடுவதற்காக முதலாவது இஸ்லாம் சொல்லுகிற இந்த இறையச்சம் மிக பிரதான ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹுடைய மகனார், உமர் ரலியல்லாஹுடைய மகனுடைய பேர் அப்துல்லா. இஸ்லாமிய வரலாற்றுல 4 அபாதிலாக்கள் இருக்கிறாங்க. அபாதிலாக்கள் 4, நிறைய அப்துல்லாக்கள் இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய அப்துல்லாக்கள் 4. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு. இந்த 4 சஹாபாக்களும் சின்ன பருவத்தில இருந்தே ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்து வாழ்ந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்த உயர்ந்த மனிதர்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் குர்ஆனிய தஃப்சீருடைய விளக்கத்துல அவரை போல ஒரு பிள்ளை இந்த உலகத்துல எங்கேயும் இல்லை. உமர்களுடைய ஆட்சி காலத்துல பெரும் பெரும் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் சூரா சபையில இருக்கிற நேரம் சின்ன பொடியனாக இருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊதையும் உமர் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு எங்கட வயசை விட சின்ன பிள்ளைய உமர் சேர்த்து வச்சிருக்கிறாரே, இந்த பிள்ளட வயசுக்கு ஒத்த பிள்ளை எங்களுக்கு பிள்ளையாக இருக்குதே அப்படி என்று கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க. இது உமர் அவர்களுக்கு விளங்கிச்சு. உமர் அவர்கள் விளங்கப்படுத்தாம விளங்கப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார் உமர் ரலியல்லாஹு. என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டாங்க. பெரும் பெரும் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் அவரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்த ஒவ்வொரு சஹாபாக்கள்டையும் கேட்கிறாங்க, இதா ஜாஅ ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லுகிற இந்த சூரா என்னத்தை சொல்லுது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு ஆட்களும் ஃபத்ஹு மக்காவை சொல்லுது. இன்னும் கொஞ்சம் பெரிய சஹாபாக்கள் தெரியல, அவங்களுக்கு பட்ட செய்திகளை சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை சொல்லுது என்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை, ஃபத்ஹு மக்கா கிடைச்சிட்டு இப்ப இஸ்லாத்துக்குள்ள மக்கள் சாரையாக வருவாங்க. நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட தௌபா கேளுங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருவதை நீங்கள் எல்லாம் கண்டா ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, பிஹம்தி, அல்லாஹ்வை நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ் கிட்ட நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இந்த மூன்றையும் அல்லாஹ் இந்த சூராவுல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதை புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல பள்ளி கட்டினது, மஸ்ஜிதுகளை கட்டினது, நான் தௌவா செஞ்சது, அனாதைகள், விதவைகள், இஸ்லாம், யுத்தம் எல்லாமே இதோடு என்னுடைய பணி முடிந்து விட்டது. ருக்கூவிலும் சுஜூதிலும் ரசூலுல்லாஹ் வளமையாக ஓதி வந்தது சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஅலா. இதுதான் ரசூலுல்லாஹ் வளமையாக ஓதி வந்தாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க,
இந்த இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு, நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க என்று அல்லாஹ் சொன்ன போது ருக்கூஇலும் சுஜூதிலும் ரசூலுல்லாஹ் அன்றையில் இருந்தே இந்த உலகத்தில் என்னுடைய பணி முடிந்து விட்டது, நான் அல்லாஹ்வை புகழ வேண்டும், இறைவனை துதி செய்ய வேண்டும், நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், என் மரணத்துக்கு நான் தயாராக வேண்டும் என்று அறிந்து கொண்ட ரசூலுல்லாஹ் அன்றையில் இருந்தே சுஜூதிலும் ருக்கூஇலும் வளமையாக ஓதிய அவுராதி எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்தி அல்லாஹும்ம இக்ஃபிர், யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்குத்தான், யா அல்லாஹ் ரப்பனா வ பிஹம்தி, எல்லா புகழும் உனக்குத்தான் சுப்ஹானல்லாஹ், உனக்குத்தான் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே உனக்குத்தான், நான் உனக்குட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஓத ஆரம்பித்தார்கள். மௌத்து வரைக்கும் அதைத்தான் ஓதுவார். சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அன்றைக்கு சபையில இருந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை இந்த சூரா சூசகமாக சொல்லுதுன்னா, இப்படி 4 அப்துல்லாக்கள், அது வரலாறா போயிடும், அந்த வரலாறு தேவையில்லை, 4 பேருக்கு 4 வரலாறு இருக்குது. இப்படிப்பட்ட அபாதிலாக்கள்ல ஒருவர் தான் இந்த உமர்லவுடைய மகன். ஒரு தடவை இருக்கிறார், அப்படியே ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பக்கத்தால போறாரு. உமர்லவுடைய மகன் அப்படியே போறாரு. போற நேரம் ஆட்டிடைய காட்டுல நின்று கம்பு எடுத்து, கொள்ளிகள் எடுத்து, கொப்புகள் முறித்து, கொலைகள் பிச்சு, புல்லுகள் புடுங்கி ஆட்டுக்கு உணவு கொடுக்கிற மனுஷன்ட்ட என்ன ஈமான் இருக்க போகுது? அல்லாஹ் அருள்செய்த ஒரு சிலரை தவிர இன்னைக்கு நம்ம இந்த மீன் பிசினஸ் பண்ற, இறைச்சி கடை வைக்கிற ஆட்கள்கிட்ட ஈமான் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கப்படாது, தப்பு. அவங்க ஈமான வலுப்படுத்தி கொள்ளோடும். அவங்க பிசினஸுக்காக வேண்டி ஜும்மாவுடைய நேரத்திலும் கடையை மூடிக்கிட்டு உள்ளால இறைச்சி பிசினஸ் பண்றதாலதான் இல்லாத கதைகள் எல்லாம் அவங்களுக்கு வருகிறது. அது வேற பிரச்சனை. ஆனா அப்படிதான் சொல்றது. இன்னைக்கு ஆடு மேய்க்கிறவன் ஈமான பார்க்க இருவான். உமர்லவுடைய மகனார் அப்படியே போறாங்க. போற நேரம் ஆட்டுடையன் ஆடை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். உமர்லவுடைய மகனார் சொல்றாரு, பாரு பிஅனி, எனக்கு ஒரு ஆட்டை வித்து போடேன், நான் சில திருகத்தையும் தீனாரையும் உனக்கு தாரேன் அப்படின்னு கேட்டான். அப்ப அதுக்கு ஆட்டுடையன் சொல்றான், இது என்னுடையது அல்ல, இது எஜமானுடையது, நான் கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். அப்போ இப்னு உமர்லவுடைய மகனார் அப்துல்லா சொல்றாரு, உண்ட எஜமான்ட்ட சொல்லு, ஓனாய் ஆட்டை திண்டு பொய்ய சொல்லேன் அப்படின்னு உமரனுடைய மகன் சொல்லி கொடுக்குறான். அந்த ஆட்டுடையன் சுப்ஹானல்லாஹ், அந்த ஆட்டுடையன் அப்துல்லாவை பார்த்து கேட்கிறான், யா அப்துல்லா ஐனல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? நான் எஜமானுக்கு பொய்யை சொல்லி காசை வாங்கி ஓனாய் திண்டு விட்டதாக எஜமானை நம்ப வைக்கலாம், ஆனால் என்னையும் உங்களையும் படைத்தானே ரப்புல் ஆலமீன், அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே தெரியாதா என்று கேட்ட போது பக்கா அப்துல்லா, இப்னு உமருடைய மகன் மாலையாக அழுதுவிட்டு சொன்னார்கள், ஆட்டுடையனே, உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை போட்டு பேச வைத்தான் என்று சொல்லி ஆத்திரப்பட்டு அழுது எஜமானை தேடி காசை கொடுத்து அவனை அன்றையிலிருந்து ஒரு நிரபராதியாக, ஆட்டுடையனாக நீ இருக்கக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது என்று சொந்த பணத்துல வாங்கி அவனை உரிமையிட்டார்கள் என்று சொல்லுகிற வரலாறை அதபுல் முஃப்ரத் என்று சொல்லுகிற இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய புத்தகத்தில் பார்த்தோம். இந்த இறையச்சத்தை தான் தோழர்களை இந்த நோன்பு தருகிறது. எனவே இந்த இறையச்சத்தை டெவலப் பண்ணி கொள்றதுக்கு இபாதத்துக்கள் மிக பிரதமான, மிக அவசியமான. நம்ம கால இந்த ரமலானை சந்திக்கும் ஒவ்வொரு ஆளும் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் இந்த ரமலானை கண்டிருக்கும். ஆனா இந்த ரமலான் என்பது வெறும் ரமலானாகவே வாழ்க்கையில போயிடக்கூடாது. இந்த வருஷத்துல உள்ள இந்த ரமலானை நல்ல முறையில திட்டமிட வேண்டும் அமல்களுக்காக. இப்ப வர்த்தகர்கள் எல்லாம் வர்த்தகத்துக்காக திட்டமிடுறாங்க. எந்த சராராவை கொண்டு வாருங்க, லெஹங்காவை கொண்டு வாருங்க, என்ன புதிய மாடல்ல ஹபாயா அடிக்கிறது, நூல் வேக்கு வச்சு அடிக்கிறதா, மணி வேக்கு வச்சு அடிக்கிறதா, மணி கட்டு மணியா ஒட்டு மணியா, ஃபெயா அபாயாவா கோட் அபாயாவா ஓப்பன் அபாயாவா, என்ன அபாயாவை அடிச்சு இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு பிசினஸ் பண்ணலாம். என்ன இந்தியாவுல இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கிற கிட்டுகளை புதிய புதிய பேர்கள்ல கொண்டு வந்து எப்படி பிசினஸ் சரியா இந்த கடைசி 10ல
கைப்பற்றலாம். ஒவ்வொரு ஆட்களும் திட்டமிடுறாங்க இந்த ரமதான்ல எப்படி காசு சேர்க்கிறது, எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி பொருளாதாரத்தை சேர்க்கிறது. அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர இந்த ரமதான்ல ஒரு இறை விசுவாசி இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இபாதத்துக்களை திட்டமிடுவது என்பது ஒரு இறை விசுவாசியுடைய மிக பிரதானமான பண்பாக இருக்கும். ஏன் சொல்லுங்க, அவன்கிட்ட இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லாததற்காகவே இவ்வளவு பிரயத்தனம் திட்டம். ஒரு ஊடு கட்டுறான் மனுஷன், வெளிநாட்டில இருந்து 10 வருஷம் 5 வருஷம் தாயை இழந்து, தந்தையை இழந்து, உம்மாவை இழந்து, ஜனாசாக்களை இழந்து, வாப்பாட முகத்தை பார்க்காம கஷ்டப்பட்டு ஒரு ஊடு கட்டுறான். அவனுக்கு தெரியும் இந்த வீட்டுல கூடினா 60 வருஷம் தான் நான் வாழ்வேன் என்று தெரியும். அதுக்கிடையில மௌத்தாயிடுவான். எத்தனை உறவுகள் வீடு கட்டி வீட்டுக்குள்ள குடிவாரத்துக்கு முதலே மௌத்தா போயிட்டாங்க. என்கிட்ட ஒரு மௌலை சொன்னார், அல்லாஹ் புரியட்டும், எங்கட வாப்பாவுக்கு கையும் மேலாத காலும் மேலாத, அப்படியே 2 கையும் காலும் வழங்கல்ல. அவனை வச்சு நாங்க தள்ளுக்கரத்தையெல்லாம் அவனை கொண்டு போறேன். ஆனா என் வாப்பாட தள்ளுக்கரத்தை போற அளவுக்கு அளந்து பார்த்து ஒரு பாத்ரூமுடைய கதவை வைத்தேன். வாப்பா மூத்தா போய்த்தாருங்க. என்ன சொன்னார் ஒரு உறவு, ஒரு சகோதரர் சொன்னார், என்னோட உம்மாவுக்கு படியால ஏற முடியல, ஆனா உம்மாவுக்காக வேண்டிய வீட்டுல ஒரு லிப்ட் ஒன்று வச்சு கட்டினேன். உம்மா கொரோனாவுல மூத்தா போயிட்டாங்க. இவனோட உம்மாவுக்கு அந்த வீட்டுக்கு வர கிடைக்கல, லிப்ட்ல போக கிடைக்கல. அதான் உண்மை. எவ்வளவு திட்டம் போடுறோம், எத்தனை இன்ஜினியர்களை பார்க்கிறோம், எவ்வளவு ஐடியா. அழிஞ்சு போற உலகத்துல, நம்மளே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல திட்டங்கள் போடுகிறோமே இந்த உலக வாழ்வுக்காக. மறுமையில கிடைக்கிற இந்த பாபுர் ரையா ஓம்பாளிகளுக்கு என்ற சுவர்க்கம், இந்த சுவர்க்கத்தை அடைகிறதுக்கு எவ்வளவு திட்டம் நம்ம நினைச்சுக்கப்படாது. சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நோன்பு வந்தா வானத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது, சுவர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் பூட்டப்படுகிறது. ஒரு வானவர் முதலாவது அன்றே வந்து நன்மை செய்கிற மக்களை பார்த்து, யா பாகியல் கைர், நன்மை செய்கிற மக்களே அக்பில், முன்னேறி முன்னேறி, தொழுகிற ஆக்கள் தொழுங்க, இபாதத் செய்கிற ஆக்கள் இபாதத் செய்யுங்க, சுன்னத்தான காரியங்கள்ல ஈடுபடுறவங்க சுன்னத்தான காரியத்தை பண்ணுங்க, குர்ஆன் ஓதுறவங்க ஓதுங்க, தர்மம் கொடுக்கிறவங்க கொடுங்க, கியாமுல் லைல் தொழுகிறவங்க தொழுங்க. அப்படியே அக்பில், முன்னோக்கி போங்க முன்னோக்கி போங்க. வானவரை நியமித்து இறைவன் ஏற்பாடு செய்கிறான். இந்த மாதத்துடைய திட்டம் இறைவனுடைய திட்டம். இறைவன் என்ன திட்டம் போடுறான் தெரியுமா? சுவர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்து நரகத்தின் வாசலை மூடி வைத்து நமக்கு சஞ்சலம், சலிப்பு, சோம்பரம், பாவம், கெட்ட சிந்தனை, மோசமான பழக்கம், சண்டைகள், சச்சரவுகள், கோபங்கள், இப்படிப்பட்ட சைத்தானியத்தான செயலை தூண்டுகிற சைத்தானையே அல்லாஹ் எடுத்து கட்டிவிட்டு ஒரு வானவரையும் இறைவன் நியமித்து நன்மை செய்யுங்கோ அப்படி என்று அழைப்பு விடுத்து, அதே வானவர் இந்த பூமியில பாவத்தோடு, அனாச்சாரத்தோடு, மோசமான பழக்கத்தோடு தன் வாழ்க்கையையும் மறுமையையும் மறந்து இந்த உலகத்தை மனக்கண்ணே சுமந்து தன்னையும் தன் சாராரையும் அழித்து கொண்டு பாவம் செய்கிற உறவுகளை இறைவன் வானவர் ஊடாக அழைத்து, யா பாகிய ஷர், பாவம் செய்கிற மக்களே அக்ஸிர், இந்த காலத்திலேயாவது கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படி என்று ஒரு ஏற்பாடை செஞ்சு ஒவ்வொரு முதலாவது இரவில இருந்து இந்த ரமதான் முடிகிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா சிலரை நரகத்திலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். இவ்வளவு ஏற்பாடும் திட்டமிடலும் அல்லாஹ் செய்கிறான். 5 திட்டமிடல் இந்த மாசத்துல அல்லாஹ் செய்கிறான், வேற எந்த மாசத்திலும் இல்லை. அப்ப சுவர்க்கத்தை படைத்தவன், இறையச்சத்தை தருபவன், இபாதத்தை தந்தவன், நோன்பை கடமையாக்கியவன், ஷைத்தானை படைத்தவன், பாவத்தை உலகத்தில் சோதனையாக ஆக்கியவன், நன்மைகள் செய்தால் சுவர்க்கம் என்றவன், என்னையே வணங்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் போதித்தவன், குர்ஆனை இறக்கி வைத்தவன், இபாதத்துக்களை கடமையாக்கியவன். இந்த மாசத்துல மட்டும் இவ்வளவு ஏற்பாடும் திட்டமும் படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்காக உங்களுக்காக அல்லாஹ் போடுறான் என்றால், அடியானாகிய அடிமைகள் நாங்க எவ்வளவு அந்த 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 அமல் செய்கிற விஷயத்துல திட்டம் போடும். யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க. லேசான விஷயம் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மர்யம் 19வது அத்தியாயம் 96வது வசனம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள் சயஜ்அலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா, அளவற்ற அருளாளன் அவர்களை அன்பால் சூழ்ந்து கொள்கிறான். அல்லாஹ் நம்மளை அன்பால சூழ்ந்துட்டான்டா. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவனமா கேளுங்க, மரியாதையோடு கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு கேளுங்க. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு முன்னால இருந்து பேசினா எப்படி கவனமா கேட்பீங்களோ அதே உணர்வோடு. ரசூலுல்லாஹ் இல்ல, ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தோழர்களே புகாரில 6502வது செய்தி. எங்களை எல்லாம் பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்தும் அஸ்ஹாபி, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அந்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். அவலஸ்னா இஹ்வான், அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க உங்களோட சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, நீங்க என்னுடைய சகோதரர்கள் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே, ஜாஹத்னா மஅக், உங்களோடு சேர்ந்துதானே யா ரசூலுல்லாஹ் தோளோடு தோள் நின்று யுத்தங்கள் செய்து மார்க்கத்துக்காக ரத்தங்களை சிந்தினோமே, நாங்கள் சகோதரர்கள் இல்லையா? அஸ்ஹாபி தோழர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆமன்னா மஅக், உங்களோடு சேர்ந்து ஈமான் கொண்டிருக்கிறோமே யா ரசூலுல்லாஹ், நாங்க இஹ்வான்கள் இல்லையா? சஹாபா சுஹபத்து கூடயா இஹ்வான் கூடயா? இஹ்வான் தான் கூட, கிட்ட நெருக்கம். அந்த சஹாபாக்களை பார்த்து அந்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என் தோழர்கள். ஒரு சமூகம் இந்த உலகத்துல வருவாங்க, அவங்க என்னுடைய சகோதரர்கள், இஹ்வான்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? யுமினு பி வலம் யரவு, என்னை அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், ஆனால் என்னை கண்ணால் கண்டிருக்க மாட்டார்கள். யார சொன்னாங்க? என்னையும் உங்களை என்ன சொன்னாங்க? யார சொன்னாங்க? என்னையும் உங்களையும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு சமூகம் இந்த பூமியில் தோன்றுவார்கள், நீங்கள் என்னை கண்ணால் பார்த்து ஈமான் கொண்டவர்கள், அற்புதத்தை பார்த்து ஈமான் கொண்டவர்கள், நான் சொல்லுவதை பார்த்து நம்பியவர்கள், குர்ஆன் நிறைவேசம் வேதம் என்று சொன்ன போது ஏற்றுக்கொண்டவர்கள், என்னோடு தோள் நின்று தோள் கொடுத்து நீங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு தொண்டு செய்தவர்கள், பணி செய்தவர்கள். பின்னால ஒரு கூட்டம் வரும், அவர்கள் என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை அவர்கள் நம்புவார்கள். அவர்கள் என்னுடைய தோழர்கள் அல்ல, என்னுடைய சகோதரர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக நாளை மறுமையுடைய நாளையில் நான் ஹவுதுல் கௌதரில் காத்து கொண்டிருப்பேன் என்று என்னையும் உங்களையும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹ் என்னோடு உங்களோடு பேசுகிறார். நானும் நீங்கள் அவரை காணல, இன்ஷா அல்லாஹ் மறுமையில் காண்போம். அவருடைய கரத்தால் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ஹவுதுல் கௌதரில் இருந்து தேனை விடவும் இனிப்பான பாலை விடவும் வெள்ளையான அந்த நீரை இன்ஷா அல்லாஹ் குடிப்போம். அவரோடு நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரோனும். அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில், இன்னல்லாஹ கால், அல்லாஹ் சொல்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய எனக்கு நேசத்துக்குரிய ஒரு அடியானை ஒரு மனிதன் நோவினைப்படுத்தினான் என்றால் அவனோடு நான் போராட தயார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي بِشَيْءٍ أَحَبَّ إِلَيَّ مِمَّا افْتَرَضْتُ عَلَيْهِ, இந்த உலகத்துல எனக்கிட்ட என்னுடைய அடியான் நான் கடமையாக்கிய பரலான காரண காரியங்களை செய்து 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 என்னை அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அவன் என்ன எப்ப தெரியுமா நெருங்குவான்? நான் கடமையாக்கிய நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத்து, தொழுகை அவைகளை செய்து செய்து அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, உபரியான வணக்கத்தையும் செய்து அவன் என் பக்கம் அவன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அப்படி என்னுடைய அடியான் செய்து என் பக்கம் நெருங்கி விட்டால் நான் அவனை நேசிக்கக்கூடிய, என்னை அவன் நேசிக்கக்கூடிய மனிதனாக மாறுகிற போது நான் அவனை நேசிக்கிறேன். குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற காதாக நான் மாறி விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா அவன் எப்பயும் நல்லதை மட்டும்தான் கேட்பான். அவன் கேட்கின்ற காதாக நான் ஆகி விடுகிறேன். வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகி விடுகிறேன், கண்ணாக நான் ஆகி விடுகிறேன். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் தொடுகிற கையாக நான் ஆகி விடுகிறேன். அவன் நடக்குகின்ற காலாக நான் ஆகி விடுகிறேன். அவன் ஏதாவது என்னிடத்தில் கேட்டால் நான் அதை கொடுக்கிறேன். அவன் என்னிடத்தில் ஏதாவது பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன். இந்த உலகத்தில் படைத்தவனாகிய நான்
எந்த ஒரு காரியத்தையும் செய்கிற போது நான் தடுமாறியது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்த போதும் ஒரு முடிவெடுத்து விட்டேன் என்றால் அந்த முடிவில் படைத்த ரப்புல் ஆலமீன் காலிக், நான் தடமாறியது கிடையாது. இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரு அடியானை, அவனுடைய உயிரை நான் கைப்பற்றுகிற போது நான் தடமாறுகிற தடமாற்றம் இருக்கிறதே, அதுதான் எனக்குள் பெரிய தடமாற்றம். அவனும் மௌத்தை வெறுக்கிறான், அவனை மௌத்தாக்குவதையும் நான் வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த உலகத்துல முடிவெடுத்தா எதிலையும் தடமாற மாட்டான். அவன் குன் ஃபயகுன் ஆகு என்றால் ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கின்ற அந்த மனுஷனுடைய உசுர அல்லாஹ் கைப்பற்ற நேரம் அல்லாஹ்வே தடமாறுவதாக அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே அப்படியான அந்த அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இந்த ரமலான அமல்களால் திட்டமிட வேண்டிய மிக தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஷஹ்ருல் முபாரக்கும், ஒரு சங்கையான ஒரு மாதம். ஷஹ்ருல் அதீம், ஒரு கண்ணியமான ஒரு மாதம். ஷஹ்ரு ரமலான், நோன்புடைய ஒரு மாதம். ஷஹ்ரு சியாம், நோன்புடைய ஒரு மாதம். ஷஹ்ருல் கியாம், கியாம் என்று சொல்லுகிற அந்த கியாமுல்லையில் தொழுகிற ஒரு மாதம். திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுகிற மாதம். நரகத்திலே இருந்து விடுதலை பெறுகிற மாதம். ஜக்காத்தை அதிகமாக கொடுக்கிற மாதம். இஹ்சான் என்று சொல்லுகிற இறையச்சத்தையும் இறை உணர்வையும் வளர்த்துக் கொள்ளுகிற மாதம். சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற மாதம். நரகத்தின் வாசல்கள் பூட்டப்படுகிற மாதம். பல நன்மைகளுக்கு பல அடிப்படையில் நன்மைகளை இரட்டிப்பாக கொடுக்கப்படுகிற மாதம். மனிதன் கேட்குகின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாதம். மனிதனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிற மாதம். மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு புனிதமான ஒரு மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அடைய இருக்கிறோம். அந்த மாதத்துல நானும் நீங்களும் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள், அந்த இபாதத்துக்களை திட்டம் போட வேண்டிய மிக பிரதானமான இடத்தில் இருக்கிறோம். எத்தனையோ உறவுகள் ஒவ்வொரு வருஷமும் திட்டம் போட்டு 5 நோன்பு 10 நோன்பு 15 நோம்போட முடிச்சு திட்டமே ஃபெயிலியர் தான். எத்தனையோ உறவுகள் இன்றைக்கு வரைக்கும் ரமலான அடையோடும் என்ற உணர்வோடும் ஆசையோடும் இருந்தவர்களை மண்ணறைக்குள் வைத்துவிட்டு மருமகளை அடக்கிவிட்டு மகனை அடக்கிவிட்டு தந்தையை அடக்கிவிட்டு தாயை அடக்கிவிட்டு மனைவியை அடக்கிவிட்டு தான் இந்த மண்ணுக்கு மேலே இந்த உரையை கற்றுக்கொண்டோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அருள் செய்திருக்கிறான். புழைச்சு போ என்ற மாதிரி கொஞ்சம் ஆயுளை நிறுத்தி தந்திருக்க. அல்லாஹ்கிட்ட அடிக்கடி கேள்வி, அல்லாஹ் ரமலானை தான், அந்த ரமலானில ஒரு இரவுல நீ 29 அல்லது 30 இரவுலையும் நரகத்திலிருந்து சில பேரை நீ விடுதலை செய்கிறாயே, அப்படிப்பட்ட அந்த 30 அல்லது 29 இரவில் எந்த ஒரு இரவிலையாவது யா அல்லாஹ் என்னையும் அந்த நரகத்திலே இருந்து விடுதலை ஆக்கி விடு என்று அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் ஒரு ரமலானில் தோழர்களே, ஒரு ரமலானில் நரக விடுதலை கொடுக்கப்படுகிற அந்த கூட்டத்தில் என் பெயரையும் உங்கள் பெயரையும் இறைவன் கபூல் செய்து கொண்டு விட்டார் என்றால், அல்லாஹ்வுடைய கபூலியத், நரகமே ஹராமாகி விட்டது என்றால் சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்பதுதானே அடையாளம். அதனால அல்லாஹ் கிட்ட கேளுங்க, ஒரு இரவிலையாவது அல்லாஹ் எத்தனையோ பேரை நரகத்தில இருந்து விடுதலை செய்கிற நீ என்னையும் அந்த நரக விடுதலை கொடுக்கப்படுகிற மக்களில் ஆக்கிவிடு என்று கண்டிப்பாக அல்லாஹ் கிட்ட கேளுங்க. வஅன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஃமினீன், அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய நல்ல காரியத்தை ஒரு காலமும் அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். நம்ம தொழுகைகள், பிடிக்கிற நோன்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதை திட்டமிட்டு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய தேவை. சஹாபாக்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு புகாரியில 5441வது செய்தி. எப்படிப்பட்ட நபித்தோழர், நான் வரலாறு சொல்லல, உங்களுக்கு தெரியும் அபூ ஹுரைரா எப்படிப்பட்டவர். ஹதீசுகளை இந்த உலகத்துல அதிகமாக பாடமாக்கி ஒரு நபித்தோழர். எங்க பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலேயே தெரிகிறவர். யாபோ சக்தி இல்லை யா ரசூலுல்லாஹ், பாடமாக்க வேண்டும், நிறைய எனக்காக யாபோ சக்திக்காக துஆ செய்யுங்களேன் என்று சொல்லி அழுது புலம்பியவர். மரண நேரத்துல மாலையாக கண்ணீர் வடிக்கிறார். பக்கத்துல மனைவி பிள்ளைகள் கேட்கிறாங்க, ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? நான் மரணம் என்று சொல்லுகிற இந்த பயணம் மிக தொலைவு தூரத்திலே உள்ள ஒரு பயணம். நான் இந்த பயணத்துக்கு கொண்டு போகிற கட்டுச்சாதகம் இபாதத் போதாது, அதை நினைச்சு நான் அழுகிறேன் என்று
வாழ்க்கையை இபாதத்திலே கழித்தவர்கள் மரண நேரத்தில் அழுதார்களாக இருந்தார். வாழ்க்கையையே வீணிலும் விளையாட்டிலும் பாவத்திலும் கழித்த நாம வருகிற இந்த ரமதானை திட்டமிடுவோமா இல்லையா? அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ், ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அபூ ஹுரைராவுடைய வீட்டில் 7 நாள் நான் விருந்தாளியாக தங்கினேன். அந்த நேரத்தையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவை 3ஆக பிரித்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ் தோழர்களே, அபூ ஹுரைரா இரவை 3ஆக பிரித்துக் கொள்வார்கள். அந்த இரவுல ஒரு பகுதிய வீட்டுல உள்ள வேலைக்காரருக்கு ஒதுக்குவார். இது எனக்குரியது நேரம் அல்ல, நீயும் உன்னை படைத்த ரப்புக்கும் உரிய நேரம். இன்னொரு பகுதியை ஒதுக்குவார் மனைவி பிள்ளைகளுக்குரிய நேரம். இது எனக்கும் உனக்கும் உரிய நேரம் அல்ல, மகனே மகளே மனைவியே உனக்கும் படைத்தவனுக்கும் உரிய ஒரு நேரம். இன்னும் ஒரு நேரத்தை தனக்காக ஒதுக்கிக் கொள்வார், என் படைத்த ரப்போடு இருக்கிற நேரம் என்று. முதலாவது பிரிக்கப்பட்ட அந்த வீட்டில் உள்ளவர் எழும்பி அவர் தொழுவார். தொழுது முடிந்து அவர் நேரம் முடிந்ததும் அடுத்தவருடைய அந்த மனைவியோ அல்லது அவரோ வருகிற அந்த போது அதை எழுப்புவார். அவர் எழுப்பி தொழுது விட்டு அடுத்தவரை எழுப்பி, இப்படி இரவுகளை திட்டமிட்டு பிரித்து இபாதத்தோடு இந்த உலகத்தில் சஹாபாக்கள் கழித்திருக்கிறார்களாக இருந்தால், நம்ம எங்க தோழர்களை கண்ணை திறந்தாலும் பாவம், கையை எடுத்து போன்ல குத்தினாலும் பாவம், எதை எடுத்தாலும் மியூசிக், யாரை எடுத்தாலும் பொம்பளைகளோட போட்டோ, சோசியல் மீடியாவுல போனாலும் பொம்பளைகளுடைய போட்டோ, பொம்பளைகளோட கை கொடுக்கிற போட்டோ, பக்கத்துல இருக்கிற போட்டோ, வீடியோ எடுக்கிற போட்டோ, ஜோக் அடிக்கிற போட்டோ, அதை நம்மளும் விரும்பியோ வெறுத்தோ போனுக்கு அனுப்புறாங்க, பேஸ்புக்ல வருகுது. ஒரு காலத்துல பெரிய பாவம் என்று நினைச்ச நம்ம, உருவப்படம் இருந்தா ஷைத்தான் வரமாட்டான் என்று ஹதீசுகளை கேட்டு திருந்தின நம்ம, இந்த பூமியில இசைகள் கூடாது என்று அதுல இருந்து ரேடியோவையும் டிவியையும் தூக்கி எறிந்த நாங்க இப்ப ஒவ்வொரு ஆக்களும் நெஞ்சுக்குள்ளையும் கைக்குள்ளையும் போன் ஊடாக மியூசிக் என்று சொல்லுகிற அந்த பெரிய பாவமும், விபச்சாரம் என்று சொல்லுகிற அந்நிய பெண்களை பார்க்கிற அந்த பாவமும், ஆபாசம் என்று சொல்லுகிற பிரசங்கட்டைகளை வார்த்தைகளை கேட்கிற அந்த விபச்சாரத்தை என்னுடைய உங்களுடைய காதால் கேட்கிற காலமும் மாறி போயிட்டா இல்லை. அல்லாஹ் அக்பர். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் இந்த மாசத்தை சரியாக, இது ஒரு புருஷா, ஒரு சந்தர்ப்பம் தோழர்களே, இதை நானும் நீங்களும் மறந்து விடக் கூடாது. இதை இந்த உலகத்தில் உள்ள சஹாபாக்கள் திட்டமிட்டார். சொல்றாங்க, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் மதீனாவில், நானும் அவரும் உயர்ந்த ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தோம். நானும் அவரும் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக திட்டம் போட்டார். ஒரு நாள் நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருங்க, நீங்க படிக்கிற அவ்வளவத்தையும் எனக்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் உழைக்க போறேன், நான் உழைக்கிறதுல அப்படியே எடுத்துட்டு வந்து உழைக்கிறதுல அறவாசியை எனக்கும் அறவாசிய உங்களுக்கும் தாரேன். சுபஹானல்லாஹ். அடுத்த நாள் நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு போகிறேன், நீங்க உழைக்க போங்க, உழைக்கிறத சரியா பிரிச்சு அறவாசியை எனக்கு தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலிருந்து மார்க்கத்தை நான் படிக்கிறேன், படித்த அவ்வளவு வகையையும் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். ஒரு நபித்தோழர் 50 வருஷம் இந்த உலகத்தில் இஸ்லாத்துல வாழ்ந்திருக்கிறார் என்றால் 25 வருஷம் உழைத்திருக்கிறார், 25 வருஷம் மார்க்கத்தை படித்திருக்கிறார். 20 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்னா 10 வருஷம் படிச்சிருக்கிறார், 10 வருஷம் முடிச்சிருக்கிறார். நம்ம ஒட்டுமொத்த இந்த வாழ்க்கையிலேயே பார்த்தா 5 வருஷம் கூட இந்த மார்க்கத்தை படிச்சது இல்லை. ஒரு பயான்ல உட்கார்றதே பெரிய கஷ்டமே. ஒரு பயான்ல உட்கார்றதே ஒரு பெரிய ஒரு பாடாக இருக்குது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்துல நம்மட வாழ்க்கையில இல்லாத ஒரு பழக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களே, எந்த ஒரு மனிதன் 12 ரக்காத்துக்களை ஒரு நாளைக்கு தொழுகிறாரோ, பனல்லாஹு பைத்தம் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் ஒரு வீடு. இந்த ரமதான்ல இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒவ்வொரு நாளும் வீடு கட்டுகிற அந்த திட்டத்தை போட்டு, நமக்கு பெரும்பாலும் ஒவ்வொருக்கு முன் சுன்னத்து இல்லை. அல்லாஹ் அருள் செய்து ஒரு சிலரை தருகிறார். நம்மட வாழ்க்கையில பெரும்பாலும் சுவர்க்கத்துல
கொழும்பு தெமட்டக்குடையில ஒரு வீடு உங்களுக்கு குறைஞ்ச விலையில கிடக்குண்டா விடுவீங்களா? கிட்னியை வித்துட்டாவது வாங்குவீங்க. வைஃபோட நகை தொங்கு பிந்தி எல்லாத்தையும் கொடுத்து, ஓடுற பைக்கையும் கொடுத்து, ஓட்ட வாகனத்தையும் ஆட்டாவையும் அடகு வச்சு வட்டியோ என்ன அதெல்லாம் பிறகு பார்த்துக்கோ, தௌபா செஞ்சுக்கோ. இப்ப வாங்கிடுவோம். தெமட்டக்குடையில நல்ல இடத்துல ஒரு வீடு குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னா விடுவீங்களான்னு கேட்கிறோம். நிரந்தரம் இல்லாத ஒரு வீட்டுக்காக பாவமோ நன்மையோ பார்க்காம பாடுபடுகிற நாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுகிறாரோ பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. இது சும்மா வராது தொழுகை, இது லேசா வரல. இது எப்ப தெரியுமா வரும்? இது இந்த உள்ளத்துக்குள்ள நம்ம தொழுகிறது கடமைக்கா அல்லாஹ்வுடைய பாசத்துக்கா? கடமை. பயத்துக்கா பாசத்துக்கா தொழுகிறது? பயத்துக்கு. இரவையில வாக்குவோம், இவ்வளவு நேரம் ஆயிட்டு தொழாமலும் படுக்கிறாத செய்ய கஷ்டப்பட்டு தான் தொழுவோம். ரசிச்சு ருசிச்சு தொழுகிறான். ரசிச்சு ருசிச்சு தொழுதா எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தூங்கிக் கொண்டிருக்கிற போது, நீ ஆயிஷா அம்மா என்னை கொஞ்சம் விடுவாயா? அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆயிஷா நாய்க்கு வயசு ரசூலுல்லாஹ் மௌத்தாவுக்குள்ள எத்தனை வயசு? 18. மௌத்தாகிறதுக்கு முதல் ஆயிஷா நாயும் ரசூலுல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, எந்த கல்பும் விரும்பிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பும் ஆசைப்பட்டோம், 2 பேரும் ஆசைப்பட்டோம். அன்றைக்கு 2 பேரும் இல்லறத்தில் இருக்க ஆசைப்பட்டோம். சுப்ஹானல்லாஹ். நம்ம இல்லறத்துல இருந்து அன்னைக்கு சுபகை இல்லை. இது சுன்னத்தான தொழுகை. தன்னை விடவும் ஒரு சிறிய வயது பெண் மனைவி, என்னுடைய உங்களுடைய தாய், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ஹலாலான ஆசையை ஆசைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஹலாலான ஆசைக்கு ஆசைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா கொஞ்சம் விடுவீங்களா? என்னை படைத்த ரப்பை நான் கொஞ்சம் நெருங்க வேண்டும் ஆயிஷா. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு இந்த நேரத்தில் இல்லறத்தில் இருப்பதுதான் எனக்கு விருப்பம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, அதனால எனக்கு இது வேணாம். நீங்க அல்லாஹ்வோட இருக்கிறதா எனக்கு விருப்பம். சுப்ஹானல்லாஹ். தன்னை விடவும் வயதில் குறைந்த ஒரு பெண்மணி மனைவி ஆசைப்பட்ட போது கூட அந்த ஆசைகளை எல்லாம் விட்டு விட்டு ஆசையோடு, அந்த ஆசையை மிஞ்சிய ஆசைதான் அல்லாஹ்வோடு பேசுகிற ஆசை. புரியுதா? இப்ப ஆசைக்கு அடையாளம். இந்த உலகத்துல மனுஷனுக்கு உச்சகட்ட இன்பம் என்ன? ஒரு பெண்ணோடு வாழ்றது. அந்த ஆசையை மிஞ்சி ஒரு மனுஷனுக்கு இபாதத் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அதுதான் அன்பு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை விட்டார்கள், உது செய்கிற இடத்துக்கு போனார்கள், உதுவை எடுத்துக் கொண்டார்கள், தொழுகிற இடத்துக்கு வந்தார்கள், தக்பீர் கட்டினார்கள். தக்பீர் கட்டியதும் அழ ஆரம்பித்தார்கள். அழுகிறாரு. அவருடைய பெரிய தாடி எல்லாம் நனைந்து போனது. மிச்ச நேரம் விட்டு ஓதினார்கள். நமக்கு குழு அல்லாஹ்வாத தவிர வேற குருவான்ல பாடம் இல்லை. அல்லாஹ்வும் செய்தவர்களை தவிர வல்லுஹா ஓதின 30 தடவை திருக்கு. அல்லாஹ்வும் செய்தவர்களை தவிர ஓதுறாரு மிக நீண்ட நேரம், அழுகிறாரு மிக நீண்ட நேரம், ருக்கு செய்தார், ருக்குவிலும் அழுதார், மிக நீண்ட நேரம் இருந்தார், சுஜூது செய்கிறார், சுஜூதிலும் இருந்தார், மிக நீண்ட நேரம் அழுதார். இப்படியே அழுது நின்று ருக்கு செய்து தொழுத ரசூலுல்லாவை நான் பார்த்தேன். ரசூலுல்லாவுடைய கால் பிலாலும் வந்தாங்க பாங்கு சொல்ல. தஹஜ்ஜுடைய பாங்குக்கு பிலாலும் வந்துட்டாங்க. நானும் பார்த்தேன், பிலாலும் பார்த்தார்கள். கால் ரசூலுல்லாவுடைய வீங்கி விட்டது. அப்பதான் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன யா ரசூலுல்லாஹ் கால் இப்படி வீங்குற அளவுக்கு நின்று தொழுகிறீங்களே என்று கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க கூடாதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டேன். வாழ்க்கையில் பொரித்த இறைச்சியை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே இல்லை என்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்க்கையில பொரிச்ச இறைச்சி தின்னாத ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத் இன்பம் கால் வீங்குறாங்க. தொழில்கள் நீக்கப்பட்ட கோதுமையை ரசூலுல்லாஹ் ரொட்டி சுட்டு சாப்பிட்டதே கிடையாது. கேட்டாங்க, அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாது.
இரவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கதவுக்கு போட்ட பாயை எடுத்து விரிப்பு, பகலில் விரிச்ச விரிப்பு கதவு வீடு. கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக வாழக்கூடாதா? மனைவி தூங்கினால் ரசூலுல்லாஹ் தொழ முடியாது, கையால் குத்துவார்கள், காலை எடுத்துக்கொள்வேன், ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வார்கள். மனைவி கேட்டாங்க, கால் வீங்க தொழுகிறீங்கள் என்று. ரசூலுல்லாஹ் கேட்டது, அஃபலா அன்னகுன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? எங்கட வீட்டை 3 மாதங்கள் 3 பிறைகளை பார்ப்போம், வீட்டில் லாபே பத்தாது. லாபு பத்திரத்துக்கு எண்ணெய் இருந்திருந்தால் அதை நாங்க பசிக்கு சாப்பிட்டு இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? பல நாட்கள் போட்ட ஆடைகள், ஒட்டு போட்ட ஆடைகள். ரசூலுல்லாஹ் கேட்டது, அஃபலா அன்னகுன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா? யுத்தத்துக்கு போய் பல்லுடைந்தது ரசூலுல்லாஹ்வுடைய பல். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? தான் பிறந்த மண்ணை விட்டு ஓடி போய் மதீனாவிலே அகதியாக வாழ்ந்தது. ஆனா இரவு நேரத்துல வணங்கினது கேட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாது. தனக்கு பிறந்த 7 பிள்ளைகளையும் 6 பிள்ளைகளையும் பறிகொடுத்து இந்த உலகத்தில் மௌத்தாக்கி அடக்கியதற்கு பிறகு கால் வீங்க தொழுதது ரசூலுல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? தனக்கு உயிர் தந்ததை போல உலகத்தில் சொத்துக்களையும் அறிமுகத்தையும் தந்த மனைவி இந்த உலகத்தில் மௌத்தாகினார்கள். கதீஜா அம்மா அத்துணை சொத்துக்களையும் கொடுத்தவர். ரசூலுல்லாஹ் கேட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? பிறப்பதற்கு முதலே அல்லாஹ் தஆலா தந்தையை எடுத்துக்கொண்டான். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? பிறந்து 6 வயதிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் தாய் இல்லாத அனாதையாக மாறி போனார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? சின்ன காலத்திலே இருந்து யாருக்கும் பொறுப்பாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று நானும் நீங்கள் செய்யாத தொழில் ஆடு மேய்த்த தொழில். ரசூலுல்லாஹ் ஆடு மேய்த்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் கேட்டது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக வாழக்கூடாதா? நானும் நீங்கள் தூக்குகிற மெத்தைகள், ஓடுகிற வாகனங்கள், செய்கின்ற தொழில்கள், வாழுகின்ற வாழ்க்கைகள், இருக்கின்ற மனைவிகள், உள்ள சொத்து 10 வீடு. அல்லாஹ் அக்பர். என்ன தோழர்களே, இந்த உலகத்துல இந்த ரமலான்ல குறைந்தபட்சம் ரமலான் முடிகிற வரைக்கும் நானும் நீங்கள் இந்த கியாமுல் லைல் தொழல் என்றால் நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறும்? நான் ஒரு மௌலவியை சந்திச்சேன் போன வெள்ளிக்கிழமை. 2 கிட்னியும் ஃபெயிலியர். கிழமையில 3 நாள் டயலிஸ் பண்ணோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்தத்தை சுத்திகரிச்சு தான் பண்ணோம். ஒரு இடத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு போன, அவர் வந்திருந்தார் வைஃபோட. அல்லாஹ் அவருக்கு அருள் ஏற்றும் மனபடும் ஈமான். எவ்வளவு காலம் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு மௌத்தாகவும் உடைந்தார். சொல்ற அல்லாஹ் நமக்கு செய்த அருள். மௌலவி பாத்ரூம் போறல்ல, யூரின் போறல்ல, ஆனா என்னதான் சாப்பிட்டாலும் தண்ணி 500 மில்லி தான் குடிக்கும். அதை விட கூட குடிக்கல. குடிச்சா மூச்சு திணறல் ஏற்படுது. ஒரு நாளைக்கு டீ குடிச்சாலும், பிளேனி குடிச்சாலும், ஜூஸ் குடிச்சாலும், தண்ணி குடிச்சாலும் 500 மில்லி மட்டும்தான் குடிக்கணும் போது. அதோட கூட குடிச்சிட்ட வேண்டாம் ஏலா வாழ ஏலா. சில நேரம் தண்ணி கூடிட்டு வந்தால் மூச்சு திணறி மௌத்தாகிற சந்தர்ப்பம் வந்து எவ்வளவு தாகம் வந்தாலும் 500 மில்லி 500 மில்லி. அல்லாஹ் அக்பர். நானும் நீங்கள் பிளேட்டிண்டா பிளேட், டீண்டா டீ, தண்ணிண்டா தண்ணி, ஜூஸ்ண்டா ஜூஸ், சம்சாண்டா சம்சா, டீட்டா டீ. எவ்வளவு அருள் போல அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற இந்த கிட்னி, இந்த ஹார்ட், இந்த கண், காது, என்ன வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை வாழ்க்கை. நானும் நீங்கள் செய்த பாவங்கள், அநியாயங்கள், மறைமுகமாக செய்த தவறுகள் ஏறாது. இந்த ரமலான் அதற்கு நல்ல புருஷாவாக நானும் நீங்கள் மாற்றிக்கொள்வோம். நல்ல சந்தர்ப்பமாக திட்டத்தோடு பாவமே மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல
இரவுல எழுந்தி இறைவனை தொழுவதில் இன்பம் கண்டு காழ்வுங்கிறது மறந்து இறைவனை இந்த உலகத்தில் நினைத்திருக்கிறாராக இருந்தார். 11 ரக்காத்து தொழுகிறதே நமக்கு பாரமா இல்லையா? மறந்துடாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் யாரு தொழுதோ இல்லையோ, நான், நீங்க, என்ற மனைவி, மக்கள் எல்லாரும் இந்த ரமலானில் ஆரம்பிக்கிற கியாமுல்லே இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் விடக்கூடாது. குறைந்தது, ஆக குறைந்தது வாழ்க்கை 3 கியாமுல்லே, 3 வித்திரு மட்டுமாவது மூத்து வரைக்கும் தொழுவும் தொழுது பலமாக நியத்து வைங்க. இப்படியே ஒவ்வொரு முறையும் நியத்து வச்ச திட்டம் ஃபெயிலியர். ரமலானுக்கு முதல் நியத்து வைங்க. அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க. ரசூலுல்லாஹ் 11 தொழுதாங்க. ஆயிஷா சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல 2013வது செய்தி, அதே போன்று 3565வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு அல்லாத காலங்கள்ல 11 ரக்காத்து கூட்டினதே இல்லைன்னா 11 ரக்காத்து நோன்பு அல்லாத காலம். அல்லாஹ் அருள் செய்யட்டும், சில மூளை மாறு ஃபத்வா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த இமாம்கள் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் முன்னுக்கு வேணும் என்றுதான் ஒரு காலம் பேசினோம், போராடினோம். ரசூலுல்லாஹ் தொழுக 11 ரக்காத்து. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர்கிட்ட வந்து சொல்றாங்க, இரவு தொழுகை எப்படி தொழன்னு கேட்டாங்க. 2 தொழுனாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் இரவு தொழுகையை இமாம பின்பற்றி தொழுகிறாரோ அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் அப்படி தொழுதுட்டாருன்னா அவரு ஒரு இரவு உள்ளாக நின்று வணங்கிய கூலி கிடைக்கும். அதனால எந்த இமாம் எப்படி தொழுகிறாரோ அப்படி தொழுங்க. 2 எத்தனையை தொழுதுக்குங்க. அதை பிதஅத்துன்னு சொல்லாதாங்க, இதை பிதஅத்துன்னு சொல்லாதங்கன்னு சொல்ற ஒரு காலம் மாறி போயிடுச்சு. அல்லாஹ் படைத்தரப்புள்ள அரபின் போதுமானவர். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு அல்லாத காலம் 11 ரக்காத்து தொழுதார். ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு சொன்னார் 2 தொழுக. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எனக்கிட்ட இருந்த இபாதத்தை எடுத்துக்கங்க. 2 தொழுங்க என்ற நபித்தோழர் யார்கிட்ட இருந்து அந்த 2 எடுக்கணும்? ரசூலுல்லாஹ் இருந்து எடுக்கணும். ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுதாங்க? 11 தொழுதாங்க. அப்ப 2 தொழுது வந்து 11 முடிச்சுக்கங்க. ஒரு இமாம் நியமிக்கப்படுறார், அவர் இல்லாத விதத்து எல்லாத்தையும் செய்கிறார், அவரை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை எத்தனை தொழுதாங்க? 11 தொழுதாங்க. நாம் யாரை பின்பற்றணும்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி தொழுகை நடத்துகிற இமாமை பின்பற்றணும். இது லேசான விஷயம் தானே தோழர். இதுக்கு என்னத்துக்கு ஆய்வு, இதுக்கு என்னத்துக்கு ஃபத்வா? ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகை 11, அவ்வளவுதான். அதை தொழுதுட்டு போவோமே. அது இல்லாம அதுவும் சரி இதுவும் சரி, அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகையை இந்த நோன்பில் நானும் நீங்கள் தொழும், அவ்வளவு. மற்ற யாரு சொல்லி எங்களுக்கு வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அவ்வளவுதான். மற்ற ரசூலுல்லாஹ் வேற எங்கேயாவது தொழுத தொழுகையா இருந்தா ஒரு சந்தர்ப்பத்துல 13 ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, 13 தொழுது, அவ்வளவு கலாஸ் முடிச்சு. அது இல்லாம வேற எங்கேயும் என்ன செய்யல. ரசூலுல்லாஹ் தொழல, அதனால நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இந்த ரமலான்ல இந்த தராவிஹை நானும் நீங்களும், தராவி, கியாமுல் லைல், தஹஜ்ஜத், வித்ர், இந்த 4 ஒரு தொழுகைக்குரிய பேர் தான். அல்லாஹ் சொன்ன பேரு தஹஜ்ஜத். நீங்க இரவு நேரத்துல தொழுது ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். தஹஜ்ஜத்னா தூங்கி எழும்பி தொழுகிற தொழுகைக்கு பெயர் தஹஜ்ஜத். அல்லாஹ் இந்த கியாமுல் லைலுக்கும் இந்த தராவிஹுக்கும் இந்த வித்ருக்கும் அல்லாஹ் சூட்டிய பெயர் தஹஜ்ஜத். ரசூலுல்லாஹ் சொன்ன பெயர் கியாமுல் லைல், வித்ர். இதான் ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ண பேர், கியாமுல் லைல், வித்ர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபு புகாரியில கொண்டு வந்த பெயர் ஸலாத்து தராவி, அவ்வளவு. இது 4மே ஒரு பேர் தான். அல்லாஹ் பாவிச்சது தஹஜ்ஜத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பேரு கியாமுல் லைல், வித்ர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன பேரு தராவி. தராவிஹ்னா 6 அமர்ந்து தொழுகிறது. கியாமுல் லைல்னா இரவுல விட்டு தொழுகிறது. தஹஜ்ஜத்னா தூங்கி எழுப்பி கண் விழித்து தொழுகிறது. வித்ருன்னா தொழுத தொழுகையை ஒற்றப்படைய முடிக்கிறது. அத ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க? நோன்பு அல்லாத காலங்கள்ல ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுதாங்க? 11 தொழுதாங்க. நம்ம எத்தனை தொழுவோம்? 11 தொழுவோம். நம்ம யாரை பின்பற்றோம்? வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஃபுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு தந்தார்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தார்களோ விட்டு விடுங்கள். நம்ம யாரையும் திருப்திப்படுத்த ஃபத்வா சொல்ல வேண்டிய தேவைகள் நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே
இந்த ஊடாக சில வித்தியாசத்து நடக்கும். நம்ம செய்கிற இந்த ரமலான் கட்டாயம் சுண்ணாவுக்கு முரணா எதையும் செய்யவும் கூடாது. சில இடத்துல அஸ்ஸலாத்து ஜாமியா ரஹிமக்குமுல்லா ஸலாத்து தராவே அப்படிலாம் மோதி நான் சட்டம் போடுவோம். இப்படி ஒரு தொழுகையை இஸ்லாம்ல காட்டுங்க சொல்லுவாங்க. நம்ம கியாமுல்லை தொழுவோம் அவ்வளவு, அல்லது வித்திர தொழுவோம், தராவிய தொழுவோம், தஹஜ்ஜத் எந்த நியத்து வைத்தாலும் அந்த தொழுகிறார். இதை மோதிமார் கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதுக்கு முதல் எங்கட ஊர்ல என்ன செய்வாங்கன்னா சலவாத்து படிப்பாங்க. மானும் சலாம் வைத்து அப்படின்னு ஒரு பாட்டு என்ன செய்வாங்க அந்த படிப்பாங்க. பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து முதல் படிக்கிறது. இப்போ கொஞ்சம் பேர் அந்த பொம்பளைகள் படிக்கிறதுனால ஆம்பளை புடியினர் படிக்கிறது இப்போ கொஞ்சம் அரிதாகி வந்து ஒரு சில பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க பச்சை பிதியாத் அப்படி ஒன்றுமே இஸ்லாத்துல கிடையாது. அடுத்தது நம்ம அல்லாஹ் தானே சொர்க்கம் தாரு. அதுக்கு அல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாவை நீ பின்பற்றணும், எனக்கு கட்டுப்படும். நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொண்டு போற இந்த இபாதத்திற்கு தானே. இந்த இபாதத் இந்த ரெண்டுக்குள்ளையும் நிற்கும். எந்த ரெண்டுக்குள்ளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் இருக்கும். அது இல்லாம விதத்தான காரியத்துல ஈடுபடக்கூடாது. ஒரு வரலாறு சொல்றது சின்ன விஷயம் தான். தொழுகிறதுக்கு பாவம், 2 ரக்காத்து கூட தொழுதா பாவம். ஒரு சலவாத்து சொல்றாங்க தப்பா? இப்ப அப்படித்தானே கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் இவங்க வலிக்கு கொடுத்தாலும் வித்தியாசத்து, சரக்கி கொடுத்தாலும் வித்தியாசத்து, வாயை திறந்தாலும் வித்தியாசத்து. அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மகன் இருக்கிறார். ஒரு மனிதர் பக்கத்துல இருந்து தும்முறார். தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ், தும்மினான சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ், தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கூட்டி அஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் ரசூலுல்லாஹ்வின் மீது உண்டாகட்டும் என்றார். இப்ப இப்னு உமர் அவர்கள் சரி இவர் என்னமோ சும்மா சொல்றாராய்க்கும் அப்படி விட்டார். திரும்ப அந்த மனிதர் தும்முறார். தும்மின மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இப்பதான் இப்னு உமர் கேட்டாங்க, என்ன சொன்னீங்க நீங்க அப்படின்னு. தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சொன்னேன். இப்னு உமர் கேட்டார், யாரு சொல்லி தந்ததுன்னு கேட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, இது யாரு சொல்லி தரணுமா? இதை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்றது என்ன பாவமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்றது தப்பான்னு கேட்டார். தப்பெல்லாம் கிடையாது, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வளர்ந்தவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான் சொல்ல சொன்னாங்க. உங்களை யார் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் கூட்ட சொன்னது யாருன்னு கேட்டாங்க. இது பித்அத், இது வழிகேடு, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பாருங்கள். சின்ன வார்த்தை, பெரிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, அவ்வளவு கலாஸ் முடிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுக, அல்லாஹ்வுடைய தூதர் பிடித்த நோன்பு, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய இபாதத், அவ்வளவுடன் நான் நீங்களும் நின்று கொள்ளணும். அதனால இந்த கியாமுல் லைல் விஷயத்துல கவனமாக இருந்து இதை திட்டம் போட்டு குடும்பத்தோட மனைவி, மக்கள், பிள்ளைகள், இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் பள்ளிக்கு வாருங்க. இது ஓயல் காலம். இது இப்ப இந்த நோம்புல ஓயல் நடக்குது. ஓயல் தானே, ஓயல் எக்ஸாம் நடக்குது. எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல உள்ள எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடணும் துடிக்கும். துடியாது. அல்லாஹ் மார்க்கத்துல ஃபெயில் ஆயினாலும் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்ம நடிக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவனை நோம்பு பிடிக்கிறதுல விட்டுடாது. இந்த நோம்பை எந்த காரணம் கொண்டு விட்டுடக்கூடாது. விற்றண்டா மாதவிடாய் வந்த பெண்களாக இருக்கணும், தொடர் நோயாளியாக இருக்கணும், அல்லது பயணத்திலே இருக்கணும். பரீட்சைக்காக வேண்டி நோம்பை விடுகிற பிள்ளைகளாக உங்களோட பிள்ளைகளை நீங்க ஆக்கக்கூடாது. பத்ர் யுத்தம் நடந்தது நோம்புலதான் என்பதையும் நீங்க மறந்துடக்கூடாது. பத்ர் யுத்தம் நடந்தது நோம்புல. அதனால தயவு செய்து பிள்ளைக்கு ஏழாம போயிடும். நோம்பு பிடிச்ச அல்லாஹ்வுத்தால நோம்ப வந்துட்டு ஏழாம ஆக்கல, அதை சக்தியாக சகருக்கு சாப்பிடுறது அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளாக நீங்க மாற்றணும். அந்த பிள்ளைய கியாமுல் லைல்ல தொலைவீங்க. போன்ல பிள்ளை நேரம் போகும், வாட்ஸ்அப்ல நேரம் போகும், குரூப் அங்க படிக்கிற இங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைகளை கொண்டு உருறீங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில ரமலான் காலங்கள்ல சில வீடுகள்ல அந்நிய ஆம்பளை பிள்ளைகள் சில பொம்பளை பிள்ளைகளோடு வந்து படிப்புன்ற போர்வையில புக்க கொடுக்குற போர்வையில உம்மா பாப்பா மஸ்ஜிதுல பிள்ளைகள் ஹராத்துல போகிற ஒரு காலமும் ரமலானுடைய காலத்துல இருக்கிறது. இத சொல்லவும் கூடாது, சொல்லி ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அல்லாஹ்வுக்காக இந்த புனித குணமான ஒரு மாதம் எங்களோட பிள்ளைகளை கையோடு கூட்டிட்டு வந்து கையோடு இபாதத் செஞ்சு கையோடு கூட்டிட்டு போற நல்ல பெற்றோர்களாக இந்த ரமலானை திட்டமிடுங்க. அல்லாஹ் உங்களோட பிள்ளைக்கு இந்த முறை ஓயல்ல பாஸ் பண்ணணும் என்று நாடிட்டால்தான்
இவ்வளவு காலமும் அந்த புள்ள படிச்சிருந்தால் இன்ஷா அல்லாஹ் பாஸ் ஆகும். அல்லாஹ் நாடல் வைங்க. உங்களோட புள்ள புத்தகத்தை தலைக்குள்ள குத்திக்கிட்டு போனாலும் அல்லாஹ் நாடல்லாட்டி ஃபெயில் தான் என்பதை உள்ளத்துல ஆழமாக செய்ய பதிவு செய்து கொள்ளுங்கள். பழுத்த இழை மரத்திலிருந்து விழுவதாக இருந்தாலும் படைத்தவனின் அனுமதி இல்லாமல் விழாது என்பது வார்த்தை அல்ல, அது நம்முடைய வாழ்க்கை என்பதையும் உள்ளத்துல ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனால குடும்பத்தோடு வந்து என்ன செய்யணும், நானும் நீங்களும் இந்த ரமதான திட்டமிட்ட அடிப்படையில் கியாம் லைலில் தொழக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது துஆ. எவ்வளவு இந்த ரமதானில துஆ கேட்க முடியுமோ அவ்வளவு. அல்லாஹ் தஆலா இந்த நோம்புடைய சூரத்துல் பக்கரா 83, 84, 85, 86 நோம்புடைய சட்டதிட்டங்களை எல்லாம் சொல்லி வருகிற வசனத்தின் இடையில என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டால் சொல்லுங்கள், கரீப் மிக சமீபமாக இருப்பதாக சொல்லுங்கள், கேட்கக்கூடியவர்களுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த வசனத்துக்குள்ளதான் சொல்றேன். அதனால எவ்வளவுக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு துஆக்கள். நம்ம செஞ்ச பாவங்கள், நோயாளிகள், கஷ்டவாளிகள் பிரார்த்தனை செய்ய எவ்வளவு மேக்சிமம் துஆ கேட்க முடியுமோ அவ்வளவுக்கு செய்யும். இன்ஷா அல்லாஹ் இந்த காலத்துல நானும் நீங்களும் துஆ கேட்க வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கு. அடுத்து சஹர். சஹருடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சஹரை பத்தி சொல்ற நேரத்துல அந்த சஹர் என்பது பெரியோரு பாக்கியம், பெரியோர் அல்லாஹ்வுடைய அருள் என்பதை என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நல்லவர்களை பத்தி சொல்ற நேரம் அவர்கள் சஹர் நேரத்தில் எழும்புவார்கள், அவர்கள் சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நம்மளோட சஹர் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சாப்பிடுறதா வயிறு முட்டை துன்பம். நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக மனைவி மாப்பிள்ளையை திருப்திப்படுத்த, மருமகளை திருப்திப்படுத்த, மருமகளை திருப்திப்படுத்த, மகனை திருப்திப்படுத்த சஹருடைய நேரத்துல ஆக்கி 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 பொறிச்சி பொறிச்சி கை வரிசையை காட்டி காட்டி கோஸ் போன அந்த 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 குக்கரிங் கோசையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற காலம் சஹருடைய காலம் அல்ல. உங்களோட மாப்பிள்ளையும் மருமகனும் மருமகளும் மகளும் திருப்திப்படுவதை விடவும் உங்களை படைத்தரப்பை திருப்திப்படுத்துகிற ஒரு புனிதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகளுக்கு முதுகம் தன்னை நிமிர்த்தி கொள்ளுகிற ஒரு பிடி உணவே போதுமானது. சஹருடைய நேரத்தை நல்லா பின்னுங்க, வாங்கு கேட்கிற வரைக்கும் கிட்ட கொண்டுவாங்க. சில வர்த்தக நோக்கத்துக்காக கலண்டர் அடிப்பாங்க, அதுல அல் இம்சாக் சஹர் முடிவு நேரம் அப்படின்னு இன்றைக்கும் முஸ்லிம் சேவையில சொல்றாங்க. பெரிய முஃப்திமாரு ஜம்மியத்துல் உலமானா இருக்கு. ஷேக் இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்படுது, இப்படி சஹருடைய முடிவு நேரம் அப்படின்னு சில கலண்டர்கள் அடிக்கிறாங்களே, இது சம்பந்தமாக உள்ள கருத்து என்னது, இது வழிகேடு பித்அத் அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவர்கள் வாங்க சொன்னால் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வாங்க சொன்னால் நிறுத்திக்கங்க. வாங்க சொல்ற வரைக்குமே சஹருடைய நேரம், சஹருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முந்தி முடிவடைகிறது என்பது அது நம்மட பழக்கம் அல்ல என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ளோம். அப்படி செய்கிறது அது பித்அத். சஹருடைய கடைசி நேரத்துல அல்லாஹ் வாரான், அல்லாஹ்வோடு பேசுகிற பிரார்த்தனை செய்கிற உயர்ந்த நேரம். அதை திட்டமிட்டு இந்த முறையாவது மனைவியோட சேர்ந்து மசூரா பண்ணுங்க, பெரிசா சாப்பாடு கிப்படெல்லாம் வேணாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மாசம் நம்ம நோம்ப திட்டமிட்டு பிடிச்சு இபாதத் செய்கிற நல்ல மாசமாக இன்ஷா அல்லாஹ் ஆக்குவோம். ஒரு ஒரு சோத்தோட விஷயத்தை முடிச்சிடுவோம். இஃப்தாருடைய நேரம் நிறைய பெண்களுக்கு தெரியாது, பாரதங்களை திருப்திப்படுத்த, மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இஃப்தாருடைய நேரம் பிந்திப்போம். அல்லாஹ் அக்பர். பாங்கு சொல்றதுக்கு பாங்குக்கும் இஃப்தாருக்கும் சம்பந்தம் இல்லை, புரிஞ்சு கொள்ளணும். பாங்குடைய நேரம் இஃப்தாருடைய நேரமாக வச்சிருக்கிறாங்க. அதனால பாங்கு சொன்ன உடனே என்ன செஞ்சிடணும், ஈத்தம்பழத்தையோ தண்ணியையோ குடித்து நோம்பு என்ன செஞ்சிடணும், பிற்படுத்தக்கூடாது. பிற்படுத்துறது நசாராக்கள் யூதர்களுடைய வழிமுறை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இஃப்தார் பெண்கள்கிட்ட இந்த ஒரு குற்ற உணர்வு இருக்குது, குற்ற உணர்ச்சி இருக்குது. வாரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வாரவங்களுக்கு பெட்ச கொடுக்கணும், வாரவங்களுக்கு கஞ்சி கொடுக்கணும். நம்ம பாங்கு முடிஞ்சாலும் பரவாயில்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். வேணாம், அது இஸ்லாத்துடைய போதனைகள் அல்ல, அது ஒரு பாவம் என்பதை மறந்துடாதுங்க. இஃப்தார் அவசரப்படுத்துங்க, சஹரை பிற்படுத்துங்க. இந்த ரெண்டையும் என்னுடைய சமூகம் செய்கின்ற காலம் எல்லாம் நலவில் என்னுடைய சமூகம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே சஹர் என்பது மிக பிரதானமான ஒரு நேரம் என்பதை நானும் நீங்களும் செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அடுத்து தௌபா. நிறைய பள்ளிகள்ல 27ஆம் அன்றைக்கு தான் தௌபா சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ஒரு வழிமுறை இஸ்லாத்துல இல்லை. தௌபா என்பது ஒவ்வொரு நாளும் அந்நது. தௌபா என்றால் நொம்பல போறது, அழுகிறது. நானும் நீங்களும் செய்த பாவத்தை நினைச்சு அழுகிறது, அது இஸ்திக்ஃபார், தௌபா. அது எவ்வளவு பிரதானம் என்பது உங்களுக்கு தெரியும். அதை வாழ்க்கையில செய்யாதுங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. சில இடத்துல
தஸ்பீ தொழுகை அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமைகள்ல காலையில தொழுவிச்சு தௌபாவெல்லாம் சொல்லி மோடை கொடுப்பாரு. அதுல பாவம் மன்னிப்பு பெற ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டே பழைய ஆக்கள் இன்றைக்கும் என்ன செய்வாங்க, தௌபா செய்வாங்க. இப்படி ஒரு வழிமுறையை ரசூலுல்லா காட்டல. நான் செஞ்ச பாவம் எனக்கு தெரியும், நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியும். படைத்த ரப்பிடத்துல நம்மள பாவத்துக்காக அழுது அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்து இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கேட்கறது தான் தௌபா. அதை தனியே இருந்து செய்யறதுதான் சிறப்பானது. ஒரு மௌலையை சொல்ல மத்தவங்க ஆமீன் சொல்ல, ஒரு மௌலையை சொல்ல மத்தவங்க கிளிப்பிள்ளைக்கு சொல்லித்தார மாதிரி சொல்றது என்பது அது தௌபா அல்ல, அது பாவம், அது பித்அத். அப்படியான தொழுகையோ அப்படியான தௌபாவோ என்ன செய்யாது, கிடையாது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அடுத்தது இஅ்திகாஃப் திட்டம். இன்ஷா அல்லாஹ் வர்த்தகத்திலேயே காலம் எல்லாம் போயிடும். கடைசி 10 வந்தா பிசினஸ் மைண்ட் தான் எல்லாத்தையும் இருக்கு. நிறைய பேருக்கு சகாத்து கொடுக்க நேரம் இல்லை, சதக்கா கொடுக்க நேரம் இல்லை. நோம்புடைய காலத்துல ரசூலுல்லாஹ் வீசுகிற காற்றை விடவும் விசாலமாக அள்ளி கொடுத்தாங்க. ஆனா அவ்வளவு பணம் இருக்கல, கிடைச்சா கொடுத்துருவாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அப்படி பெரிய பணம் இல்ல, கிடைச்சா வீசி முடிஞ்சு அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. கஸ்டம்ஸ்ல கண்டெய்னரை பிடிச்சிட்டாங்க, அல்லது உங்களோட கடையில வந்து கஸ்டம்ஸால பாஞ்சி ஃபைல எடுத்துட்டாங்க, B1 B2 அதை இதுன்னு சொல்றீங்கன்னு கொண்டு போனா என்ன பாட்ட பண்ணணும், அடிக்கிறாங்க 10 கோடி 20 கோடி 25 கோடி 15 கோடி அடிக்கிறாங்க. காலில கையில விழுந்து குறைச்சு 8 கோடி 10 கோடி 5 கோடியில நின்று அதை கட்டுறதுல எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டோம். நகையை விற்கிறோம், காணியை விற்கிறோம். அல்லாட மாளிகைக்காக கேட்டா மனசு சுருக்குது. அவன் அடிச்சு 5 கோடின்னு சொன்னா குடுக்குறீங்க தானே. அல்லாட ஜக்காத் 100% தானே அல்லாஹ் கேட்டான். அது உங்களோட சொத்தா? அல்லாஹ் உங்களை வக்கீலா வச்சிருக்கிறான், உங்களை பொறுப்பா வச்சிருக்கிறான், உங்களோட அல்ல. நீங்க கட்டளையும் போடக்கூடாது. நிறைய பேர் ஜக்காத்தை கொண்டு போய் இது கூரை அடிங்க, இத கரண்ட் எடுங்க, இத ஊடு கட்டுங்க. யார் சொல்லுங்க? ஜக்காத் உங்களோட அல்ல, அது ஃபக்கீருடைய, மிஸ்கினுடைய, முஅல்லஃபத்துல் குலூபுடைய, ஃபீ ஸபீலில்லாஹ் இருக்கிறவர்களுடைய அந்த பங்கு, அவர்களுடைய பங்கு. அவர் என்ன செய்வார்? ஊடும் கட்டுவார், சாப்பிடுவார், அவருக்கு தேவையானதை செய்வார், அவர் கடனும் கொடுப்பார், கரண்டும் எடுப்பார். நீங்க ஆர்டர் போட யாரு தந்தது அந்த உரிமையை? அவன் செய்கிற வேலையை அவன் செய்வான். கொடுக்குறது அவனோட கடமை, நிபந்தனை போடுறது உங்களோட கடமை இல்லை. நிறைய பேர் ஜக்காத் எடுத்து சீமந்து கொடுக்கறதும், கல்லு கொடுக்கறதும், ஃபேன் கொடுக்கறதும், கரண்ட் கொடுக்கறதும் இது உங்களோட வேலை அல்ல. எதை எடுக்கிறீங்களோ அதைத்தான் கொடுங்க. காசு எடுத்தா காசு கொடுங்க, நெல் எடுத்தா நெல்லை கொடுங்க, நகையை எடுத்தா நகையை கொடுங்க, அவ்வளவுதான். நீங்க ஜக்காத்து கமிட்டியாக ஊர் வழியை சேர்ந்துக்கிட்டு ஊர்ல தைய மிஷின் வாங்கி கொடுக்கறதும், ஊடு இல்லாதவனுக்கு ஊடு கட்டி கொடுக்கறதும் நீங்க செய்கிற வேலை அல்ல. ஜக்காத் நீங்க கொடுக்கும், அது அவன் என்னையும் செய்வான், அவன் கடமையானவன் என்னையும் செய்வான். நம்ம வேணும்னா ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். நீங்க கட்டளை இட முடியாது. காரணம், ஜக்காத் என்பது உங்களது அல்ல, அவண்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த ஏழை ஃபக்கீர் மிஸ்கின்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. அதனால அல்லாஹ் சொல்றான் 100% கொடுத்துடுன்றான். அதை கொடுக்கறதுக்கு பாரமா இருக்கு. இவன் பிடிச்சு அடிச்சுட்டாருன்னா 10 கோடி 5 கோடி கொடுக்குறீங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பயந்து நல்லா வாழ்றவங்களுக்கு தான் சோதனை. எவ்வளவு ஹராமான பிசினஸ் பண்றான், அவனை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஹலால அல்லாஹ்வை பயந்து பிடிக்கிறான், அவனுக்கு தான் இந்த சோதனை வருகிறது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், உங்களோட பொருளாதாரத்துல பறக்கச் செய்வான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உலகத்துல உள்ளவன் பிடிச்சா துடிச்சு போகிறோம், படைத்தவன் கொடுக்க சொன்னா அதை தாமதப்படுத்துகிறோம். ஜக்காத்துகளை, சதக்காக்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது கடைசி 10 கடைகளிலும், ஹோட்டல்கள்லையும், புடவ கடைகள்லையும் கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக சீரழிச்சிட்டாங்க. எங்களோட பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் கடைசி நோம்புல பைக்ல சத்தம் விட்டு கத்தி கடைகள்ல அந்த நோம்புட கண்ணியமே பறந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு திரிந்து வருகிற சமூகமாக, வளர்ந்து வருகிற சமூகமாக யுவதிகளும் இளைஞர்களும் மாறி வருவதை கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்போடு ஒரு சிறப்பான மாதம். இளமையிலும் மரணம் வரும் சொன்னாங்க. மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றும் இளம் வயதுடையவர்கள் நிறைய பேர் மரணிப்பாங்க. நிறைய வயசு போனாக்கள் அல்ல, இப்ப இளம் வயசுடையவங்க என்ன சொல்றாங்க, மரணித்து போகிறார்கள் என்பதை கண்கூடாக காண்கிறோம். எனவே இளசுகளோ பெருசுகளோ இந்த ரமலானை கண்ணியப்படுத்துற விதத்துல இபாதத் செய்யணும், அல்லது இபாதத் செய்கிறவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம என்ன செய்யணும், நாளும் நீங்களும் வாழ வேண்டும். தயவு சொல்லி தாய் தந்தைமாருக்கு சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகள் ஆசைப்படுறா என்பதற்காக பெரிய பைக்கை வாங்கி கொடுக்குறீங்க. இரவுல ரமலானுடைய காலத்துல ஹெல்மெட்டுகள் இல்லாம ஊரா பெரிய ஹோன்களை அடிச்சு பட்ட என்ற சைலன்சரை வெட்டி அப்படியே சுத்தி வாராங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேருடைய பதுவா உங்களோட பிள்ளை பெற்றுக் கொள்றான், நாசமா போனவன், விடி உழுந்து போனவன், பெரியவங்க பதுவா பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பதுவா பழிச்சிட்டு கொண்டால்
வாழ்க்கையே முடிஞ்சு. அதனால இளைஞர்கள் தயவு செய்து அல்லாஹ்வுடைய மாதம், சங்கையான மாதம், பரக்கத்துக்குரிய மாதம், மகிழ்ச்சிக்குரிய மாதம், தர்மத்தின் மாதம், அதை உணர்ந்த விஷயம். இந்த உலகத்துல நீங்க வாழ வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. இந்த நோக்குல முடியுமானவங்க கடைசி 10 கஅபத்துல்லாஹ்வுக்கு சென்று இஅ்திகாஃப் இருப்பதற்கு நியத் வைத்துக் கொள்ளும். அல்லது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் உசூலோட இருந்தால் கடைசி 10ல ஒன்றாவே நியத் வைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் நோம்புல உம்ரா செய்கிறாரோ அவர் என்னோடு சேர்ந்து ஹஜ் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார். திட்டமிடு, காசை சேருது. எவ்வளவு கிட்னி வருத்தம் தான் முடிச்சு, ஹார்ட் வருத்தம் தான் முடிச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் இந்த மார்க்கத்துல சொன்ன செய்திக்காக ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து ஹஜ் செய்கிற உயர்ந்த பாக்கியம் ரமதானில் உம்ரா செய்கிறது. அதை திட்ட போடுங்க. அதுக்காக என்ன வேணும்னாலும் விழுங்க, எது கஷ்டப்படுங்க, அதை போய் செய்யுங்க. அதுதான் இந்த ரமதானில் செய்கின்ற மிகப்பெரிய இபாதத். தயவு செய்து இந்த வர்த்தகர்களை அழைத்து சொல்றேன், அல்லாஹ்வுக்காக கடைசி காலங்களில் உங்களோட வர்த்தகத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக வாங்க. ஒரு 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல முடிச்சு கொடுங்க. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم آتنا صلة فضيلة. 2 நிமிஷத்துக்கு முடிச்சு போடுறேன்.
நஹ்மதுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் அம்மா பஅத். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தயவு செய்து இந்த வர்த்தகர்கள் அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம். நமக்கு கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் கடைசியிலேயே கொண்டு போய் காட்சிப்படுத்தி கடவுளையே கடைசி நோன்பை கொண்டு போய் சீரழிக்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது. உங்களோட வர்த்தகம் ஆயிடக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து நேர காலத்தோடு உங்களோட வர்த்தகங்களை முடித்துக் கொள்ளும். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் என்ன செய்யணும், தயார் நிலையில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்வதோடு, இன்றைக்கு பாருங்க எங்களோட சமூகத்தை அல்லாஹ்வும் சிலவர்களை தவிர இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பாகிஸ்தான் இந்தியா பல லட்சம் கொடுத்து டிக்கெட் விலை போயிடுச்சு. இந்தியாவில இருந்து இங்க வாரா பல லட்சம் போகும். இங்க இருந்து அங்க போறோம்னா அவ்வளவு லட்சக்கணக்கில் போகும். டிக்கெட் கடைசி 10,000 ரூபாய், கடைசி பொங்கல்ல கிடைக்கிறதா 10,000 ரூபாய், அதுக்கு முன்னூறு கிடைக்கிறான விஐபி எல்லாம் லட்சக்கணக்கில் போகும். பிரச்சனை அல்ல. ஆனால் அல்லாஹ்வை வணங்குற, அல்லாஹ்வை இபாதத் செய்கிறதுல தடுக்கிற ஒரு விளையாட்டு இருக்குமாக இருந்தால் இஸ்லாமிய அறிஞர்கள் அது ஹராம் என்றே ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய இபாதத்துக்களை ரமதானிலையும் சரி, ரமதான் அல்லாத காலங்களிலேயும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத போல நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுவாங்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். அதனால எந்த ஒரு காரியமாக, வியாபாரமோ விளையாட்டோ எதுவாக இருந்தாலும் நம்மளை திசை திருப்பி விடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு, நாங்கள் நோக்க இருக்கிற இந்த நோன்பு, இந்த குர்ஆன் இந்த மாசத்துலதான் இறங்கினது என்பதை புரிஞ்சு அதிகம் 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 இந்த குர்ஆனை என்ன செய்யணும், ஓதோடும். இந்த ரெண்டும் இருக்குதான்